தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான இறை மக்களே, நாம் அனைவரும் தவக்காலத்தில் இருக்கின்றோம். இயேசுவின் பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு வழங்கும் மைய கருத்து, உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்கிறார். எந்த உண்மை நம்மளுக்கு விடுதலை அளிக்கும்? அதை தெள்ளத் தெளிவாக இயேசு இன்றைய நற்செய்தியிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாம் அனைவரும் தந்தையாக கடவுளின் பிள்ளைகள். அவர் நம்மை அன்பு செய்கின்றார். அவர் நம்மை அன்பு செய்வது போல் நாமும் பிறரை அன்பு செய்ய வேண்டும். இந்த உண்மை நம்மளுக்கு விடுதலை அளிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, ஆம், நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள், சாத்தானின் பிள்ளைகள் அல்ல. நாம் எப்பொழுது கடவுளின் பிள்ளை என்று உணர்கின்றோமோ அப்பொழுது நாம் விடுதலை பெறுகின்றோம். இந்த உண்மை தத்துவத்தை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த நற்செய்தியின் மூலமாக எடுத்து சொல்கிறார். மேலும் நம் ஆண்டவர் இயேசு நம்பிக்கை கொண்ட யூதர்களை நோக்கி சொல்கிறார், நீங்கள் என் சீடராக விரும்ப வேண்டும் என்றால் என் வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சில சமயங்களில் நாம் குழம்பி போயிருக்கிறோம். நான் எதை கடைபிடிக்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை 4 நற்செய்தியிலும் பரவி கிடக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்தவ மக்களின் நன்னெறி ஒழுக்கம் என்பது ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த மலை பிரசங்கத்தில் நாம் பார்க்கலாம். மத்தேயு அதிகாரம் 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்திலையும் ஆண்டவர் இயேசு நமக்கு பல்வேறு காரியங்களை அழகாக தெள்ளத் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அவர் சொல்கிறார், கருணை உள்ள மக்களாக இருங்கள், இரக்கம் உள்ள மக்களாக இருங்கள். யார் உங்களை என் பொருட்டு துன்புறுத்துகிறார்களோ அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்மைக்கு சான்று பகரும் பொழுது மக்கள் உங்களை துன்புறுத்துவார்கள், அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எளிமையாக இருங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள், நன்மையே செய்து கொண்டிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு சொன்ன மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்கும் பொழுது நாம் இயேசுவின் சீடர்களாக மாறுகின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த தவ காலத்திலே நாம் இயேசுவின் சீடர்களாக மாற முயற்சிப்போம். அதுவே நமக்கு உண்மையான ஒரு விடுதலையை கொண்டு வரும். அதுவே நமக்கு உண்மையான ஒரு மீட்பை கொண்டு வரும். இந்த கருத்து உண்மையானது, இயேசுவின் வார்த்தை உண்மையானது, என்றும் நிலை பெற்றிருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதை நாம் கடைபிடிப்போம். அவருடைய உண்மையான சீடர்களாக வாழ்வோம். என்றும் உண்மைக்கு சான்று பகர் மக்களாக வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.